ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பதற்கு வேதம் என்ன சொல்லுகிறது? 41ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாக்கியவானாய் மாற வேண்டுமா? உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் கிராமத்திலே உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற சிறுமைப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, ஆதரவற்றிருக்கிற எல்லா நிலைமையிலும் புசிப்பதற்கோ, குடிப்பதற்கோ, உடுத்துவதற்கோ, தங்குவதற்கோ எல்லா நிலையிலும் ஒடுக்கப்பட்டு கஷ்டப்படுகிற மக்கள் மேல் நாம் சிந்தை வைக்கும்போது, அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும்போது, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் என்று சொல்லி தம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்யும் பொழுது நாம் பாக்கியவான்களாய் மாறுகிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அன்பு மக்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சிறுமைப்பட்டவர்களை புறக்கணிக்காமல், சிறுமைப்பட்டவர்களை அற்பமாய் நினைக்காமல், அவர்களுக்கு உதவி செய்து உங்களை பாக்கியவான்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இந்த புதிய நாளிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.